இங்கே ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவனோட மாமா உன்னோட வேலை எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்கறாரு. அதை கேட்டதுமே இவன் வளர ஆரம்பிச்சிடா. இருந்தாலுமே என்னோட கம்பெனியில் நிறைய டிசைன்லாம் வந்திருக்கு, அதனால நிறைய இன்சென்டிவ்லாம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறான். அதை கேட்டதுமே என்னோட கம்பெனியில் 100 பேனர் டிசைன் பண்ணணும், அதனால உன்னோட கம்பெனி தான் அந்த ஆர்டர் தரப்போறேன்னு சொல்லிட்டு நாளைக்கு வரேன்னு சொல்றாரு. ஸோ ஹீரோ அவங்க வேலை செய்யற அண்ணன் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி ஹெல்ப் கேட்கறாரு. அவரும் வேற வழி இல்லாம அவங்க மாமா கிட்ட நான் தான் மேனேஜர்னு சொல்லிட்டு ஏமாத்திடுறாரு. அப்பன்னு பார்த்து ஹீரோட அம்மா அப்பா அவங்களுக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதை கேட்டதுமே இவன் காசு இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறா. இருந்தாலுமே அவங்களோட மாமாவை இந்த விஷயத்துல எப்படி பிளான் போட்டு கோத்து விட்டுறான். ஸோ அவரே அந்த 60ஆம் கல்யாணத்தை தலைமை தாங்கி நடத்திட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இவன் மேனேஜர்னு சொல்லி ஏமாத்தணும் ஹீரோவோட ஃபங்க்ஷனுக்கு வந்துடுறான். அதை பார்த்ததுமே இவன் ஏமாத்திருக்கான்னு தெரிஞ்சு போது ஸோ எல்லாரையும் ஒன்னா கூப்பிட்டு மைக்கில் வச்சு அவங்க கம்பெனிக்கே கால் பண்ணி இவன் வேலையை விட்டு நின்று ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்ல வச்சிடறாங்க. அதை கேட்டதுமே எல்லாரும் கோவப்பட ஆரம்பிச்சிடறாங்க. ஆனா மாமா ஹீரோ கிட்ட எதுக்காக வேலையை விட்டு நின்னு கேட்கறாரு. ஸோ ஹீரோவும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றான். அதை கேட்டதுமே மாமாவும் மானரோஷலாம் இருந்தா நம்மளால முன்னேற முடியாது, மன்னிப்பு கேட்டு வேலையில போய் ஜாயின் பண்ணுன்னு சொல்றாரு. ஆனா இவன் என் மேல தப்பே இல்லை, நல்லா மன்னிப்பு கேட்டு நிக்க முடியாது, எனக்கு தன்மானம் ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. இருக்க எல்லாருமே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹீரோட அம்மா அவங்க சொந்தக்காரங்க கிட்ட கடை வாங்கி ஒரு பேக்கரி வைக்க இடம் வாங்கி தராங்க. பட் பேக்கரி வைக்க இடம் மட்டும் தான் இருக்கு, பொருள் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல கடை வாங்கி பேக்கரி ஸ்டார்ட் பண்றாங்க. நல்லாவே போகிட்டு இருக்கு. அப்பன்னு பார்த்து எதிரிலேயே ஒரு பெரிய பேக்கரி ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அன்னிலிருந்து வியாபாரம் ஆகாம அந்த கடையை இழுத்து மூடிடுறா. தென் வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா கொஞ்சம் கூட உனக்கு உடம்பு கூசலியா சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்க தட்டை எடுத்துட்டு போயிடுறாங்க. ஹீரோவும் கையில வச்சிருந்த சாப்பாடை அங்கேயே வச்சுட்டு வெளியே போறா. அவங்க ஒய்ஃப் அதை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அண்ட் அடுத்த நாளை வேலை விட்டு நின்ன கம்பெனில இருந்து மேனேஜர் கால் பண்ணி வேலைக்கு வர சொல்றாரு. இவனு என்னாச்சுன்னு கேட்கறா. அப்பதான் ஒய்ஃப் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க, தயவு செய்து வேலைக்கு வந்து சேருன்றாரு. இதை கேட்டதுமே ஒய்ஃப் கிட்ட போய் சண்டை போறா. அவங்களுமே சொல்லி புரிய வைக்கிறாங்க. இவனும் வேற வழி இல்லாம அந்த கம்பெனியோட ஓனர் கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த வேலைக்கு திருப்பியும் ஜாயின் பண்ணிடுறான்.